வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம், உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ நமக்கு வந்து 2021ஆம் ஆண்டு புதிய ஆண்டில் ஒரு புதிய நம்பிக்கையோடு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் விட்டுருக்காங்க. ஸோ நிறைய போட்டித் தேர்வில் வந்து நமக்கு வந்து வரிசை வரப்போகுது. ஸோ 2021ஆம் ஆண்டில் அனைவரும் அரசு வேலை கிடைத்து தங்கள் வாழ்வு உயர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் என்னென்ன மாடலில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாமே வந்து எளிமையான கேள்வி தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம அதிகபட்சம் உங்களுக்கு வந்து ஒரு 3 கேள்விகள் தான் உங்களுக்கு வந்து கடினமாக கேட்குறாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிறது ஒரு கஷ்டமான ஒரு இதே பாட்டே கிடையாது. பட் கண்டிப்பாக அது வந்து ஒரு முக்கியமான பகுதி. ஏன்னா மேக்ஸில் வந்து 25 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷின்ஸ் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த கட் ஆஃப் மார்க் தாண்டி நமக்கு வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுடைய சேனல் வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஹாஸ்டல் சூப்பரண்டென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இந்தி தமிழ்நாடு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சப்பார்டினேட் சர்வீஸ். ஸோ அதில் கேட்ட கொஷின்ஸ் பார்க்குறோம். முதல் கேள்வி பாருங்கள். 108, 360 மற்றும் 408 ஆகிய எண்களின் மீப்பெரு பொது வகை எண், அதாவது HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணுறதா 108, 360, 408. ஸோ அது ஜஸ்ட் ஒரு எல்டி விஷயம் நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக நம்ம வந்து 3 நம்பருமே நமக்கு 4 டிவைட் ஆகும். ஸோ அதனால் 4ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு 108 பார்த்தீங்கன்னா 2×8 மீதி 2 வரும் 28, 7×28 ஸோ 27 வருது. அடுத்தது 360 பார்த்தீங்கன்னா 9×36 0 வரும். ஸோ 90. அடுத்து 408 பார்த்தீங்கன்னா 1×4 0, 2×8. ஸோ அதில் வந்து டேரெக்டாக 4ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ 4ஆல் எப்போ டிவைட் பண்ணலாம், 3 நம்பரும் டிவைட் ஆனால் மட்டும் தான் நீங்கள் டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைனா ப்ரைம் நம்பர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 9 3 27, அடுத்து 3 9 30 வருது. அடுத்து 102க்கு 3 9 மீதி 1 வரும். ஸோ அடுத்து 12ங்களால் 4 12. ஸோ 9 30 34. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு வந்து 3 நம்பரும் டிவைட் ஆகிற நம்பர் நமக்கு எதுவுமே கிடையாது. அப்போ HCF பொறுத்தவரைக்கும் நம்ம இதோட ஸ்டாப் ஆயிரும். அப்போ HCFங்கிறது நமக்கு என்னென்னா சைடில் இருக்க 2 நம்பரை மட்டும் தான் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 4 × 3 12. ஸோ ஆன்சர் வந்து C நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி 2. 2 எண்களின் மீச்சிறு பொது வகை எண், அதாவது LCM வந்து 2079 கொடுத்துருக்காங்க. மீப்பெரு பொது வகை எண் HCF வந்து நமக்கு வந்து 27 கொடுத்துருக்காங்க. அவற்றில் முதல் எண் வந்து 189 எனில் ரெண்டாவது எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ LCM அண்ட் HCF பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ 2 எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து அந்த 2 எண்களுடைய LCM மற்றும் HCFனுடைய பெருக்களுக்கு நமக்கு வந்து சமமாக இருக்கும். அப்போ X பெருக்கல் Y = LCM × HCF. ஸோ நம்ம X வந்து 189 எடுத்துக்கிடுவோம். பெருக்கல் ரெண்டாவது நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம் Y = LCM வந்து நமக்கு வந்து 2079 பெருக்கல் 27. ஸோ அப்போ நமக்கு வந்து Y = நமக்கு என்ன வரும்னா 2079 பெருக்கல் 27 பை 189. ஸோ 189 நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அது ஈக்குவல் டு வந்தப்போ வரப்போ நமக்கு டிவிஷனில் வரும். ஸோ அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 27க்கும் 189க்கும் கரெக்டாக 7 டைம்ஸ் போகும். ஏன்னா 27 × 7ங்கிறப்ப 7 49 மிச்சம் 4 வரும். ஸோ அடுத்து 7 14, 14 + 4 18. ஸோ கரெக்டாக 180 வருது. ஸோ அடுத்து நம்ம 7க்கும் 2079க்கும் கேன்சல் பண்ணினா 7 14 மீதி 6 வரும் 67, 9 63 மீதி 4 வரும். ஸோ அடுத்த நம்பர் 49. ஸோ 7 49. அப்போ இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Y = 297 கிடைக்குது. சாய்ஸ் C. அடுத்து கேள்வி எண் 3. ஆண்டு கூட்டு வட்டி முறையில் 2 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 640 ஆனது 774.40 கிடைக்கப் பெற்றால் ஆண்டு கூட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 640 கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து நமக்கு வந்து 774.40. ஸோ இதில் நமக்கு வந்து வருடம் பாருங்கள் 2 வருடம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருடம் நம்ம வந்து கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணாமலே ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வட்டி என்னங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ நம்ம வந்து தொகையிலேருந்து அசலுக்கு கழிப்போம். ஸோ 774.40 மைனஸ் 640. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 134.40 வருது நமக்கு. இன்ட்ரெஸ்ட் வந்து 2 இயர்ஸுக்கு. அப்போ நமக்கு இதில் வந்து அசல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 640 இருக்குது. ஸோ அதில் இருக்கிற நீங்கள் 64 வச்சு நீங்கள் வந்து பிரிக்கலாம். ஸோ 134.40ங்கிறது வந்து 64 + 64, அதாவது அப்போ 128 மீதி ₹6.40 தனியாக எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு வந்து 64 + 64 + 6.40
அப்போ நம்ம இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது நமக்கு வந்து 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு 64ங்கிறது முதல் வருஷத்துக்கான வட்டி, அடுத்து 2வது 64 வந்து அசலுக்கான 2வது வருடத்துக்கான வட்டியும், அப்புறம் முதல் வருடத்துக்கான வட்டிக்கான வட்டி வந்து நமக்கு ₹6.40 வருது. அப்போ வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அசல் வந்து 640. ஸோ 640க்கு ₹64 நமக்கு வந்து வட்டி. அப்போ பர்சன்டேஜுக்கு வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆகிடுது. 64 நமக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ 10% நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ 2 இயர்ஸுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு வந்து கரெக்டாக டேலி ஆகுது. அதேமாதிரி வட்டிக்கு வட்டி பார்த்திங்கன்னா 64ல் 10% பார்த்திங்கன்னா 64 பெருக்கல் 10/100 நமக்கு வந்து ஸோ 2 0 நமக்கு கேன்சல் ஆகிரும். சாரி ஒரு 0 நமக்கு கேன்சல் ஆகுது. 64/10 நமக்கு 6.40 நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து அதே 10% நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள். சாரி வட்டி வீதம் கேட்டிருக்காங்க 10% டி. அடுத்து கேள்வி 4. ஒரு வட்டப்பாதையில் இரு பொது மைய வட்டங்களுடைய ஆரம் வந்து 56 மீட்டர் மற்றும் 49 மீட்டர் கொடுத்துருக்காங்க. எனில் வட்டப்பாதையின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ வட்டப்பாதையின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வெளிவட்டத்தின் பரப்பளவு மைனஸ் உள்வட்டத்தின் பரப்பளவு. ஸோ பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ 22/7 பெருக்கல் கேபிட்டல் ஆருங்கிறது பெரிய ஆரம் 56 ஸ்கொயர் மைனஸ் 22/7 இன்ட்டு சிறிய வட்டத்தினுடைய ஆரம் வந்து 49. ஸோ 49 ஸ்கொயர். ஸோ 22/7 பெருக்கல் 56 ஸ்கொயர்னா 56 பெருக்கல் 56 எழுதுவோம். 7க்கும் 56க்கும் 8 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது. அடுத்து 22/7 பெருக்கல் 49 பெருக்கல் 49. ஸோ 7க்கு 49க்கும் 7 49 7 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 22 பெருக்கல் 8 பெருக்கல் 56 9556 வருது. மைனஸ் 22 பெருக்கல் 7 பெருக்கல் 49 7546 வருது. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 2310 சதுர மீட்டர் கிடைக்குது. சாய்ஸ் பி நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி 5. 60 மீட்டர் பெருக்கல் 40 மீட்டர் அளவுள்ள விளையாட்டு மைதானத்தில் அனைத்து பக்கங்களும் 3 மீட்டர் விரிவுபடுத்தப்படுகிறது. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட நம்ம வந்து வெளியே வந்து நமக்கு வந்து பாதை வருது. விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா வந்து வெளி செவகத்தின் பரப்பளவு மைனஸ் உள் செவகத்தின் பரப்பளவு தான் நமக்கு ஃபார்முலா. செவகத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும் L/B. ஸோ வெளி செவகத்தினுடைய நமக்கு வந்து நீளம் வந்து நமக்கு என்ன வரும்னா ஸோ 60 மீட்டர் கூட நமக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமும் நமக்கு எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்போ 3 + 3 6 மீட்டர் நமக்கு அதிகரிக்கும். அப்போ 60 + 6 66 மீட்டர் வரும். அதுமாதிரி வெளி செவகத்தினுடைய அகலம் வந்து பார்த்திங்கன்னா 40 + 6 46 மீட்டர் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ விரிவுபடுத்தப்பட்ட பகுதியின் பரப்பளவு வந்து நமக்கு வந்து வெளி செவகத்தின் பரப்பளவு L/B. ஸோ 66 பெருக்கல் 46 மைனஸ் உள் செவகத்தின் பரப்பளவு நமக்கு வந்து 60 × 40. ஸோ 3036 மைனஸ் 2400 நமக்கு வந்து 636 சதுர மீட்டர் கிடைக்குது. சாய்ஸ் சி. அடுத்து கேள்வி 6 பாருங்கள். பக்க அளவு 24 சென்டிமீட்டர் உடைய ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பளவு மற்றும் மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்க அளவு A = நமக்கு வந்து 24 சென்டிமீட்டர். ஸோ புறப்பரப்பளவு நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 4A². அப்போ 4 பெருக்கல் 24 ஸ்கொயரு. ஸோ 4 பெருக்கல் 24 பெருக்கல் 24. ஸோ நமக்கு வந்து 2304 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது. அடுத்து மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா 6A². அப்போ 6 பெருக்கல் 24 ஸ்கொயரு. ஸோ 6 பெருக்கல் 24 பெருக்கல் 24 3456 சதுர சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. சாய்ஸ் சி. அடுத்து கேள்வி எண் 7. ஒரு குறிப்பிட்ட வேலையை A 25 நாளுக்குள் முடிப்பார். மேலும் B தனியாக அந்த வேலையை 20 நாட்களில் முடிப்பார். A வேலையை தொடங்கி 10 நாட்கள் கழித்து B சேர்கிறானில் அந்த வேலை முடியும் நாட்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. நீங்கள் அந்த வேலையை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து A வந்து ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் கீழே வந்து நான் ஏன்னு எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் 10 நாட்கள் கழித்து, அப்போ அந்த 10 நாட்களும் பார்த்திங்கன்னா வந்து A தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ மேலே வந்து நான் வந்து 10 டேஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 10 நாட்கள் கழித்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா B சேர்றாரு வந்து. அப்போ இப்போ வந்து மீதி நாட்கள் வந்து யார் வேலை பார்ப்பாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நான் கீழே வந்து நான் வந்து A + Bன்னு எழுதிக்கிறேன். ஸோ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ A + Bக்கு மேலே வந்து நான் வந்து X டேஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நடுவில் வந்து அந்த 10 டேஸ் அந்த டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாட் வச்சுருக்கேன் உங்களுக்கு. ஸோ நமக்கு வந்து A வந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து B வந்து நமக்கு வந்து சேர்றாரு. அப்போ நான் A + Bன்னு எழுதிக்கிறேன். ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
ஸோ மேலே வந்து நான் வந்து எக்ஸ் டேஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ ஏ வந்து 10 நாள் ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அவருடைய 1 டே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ வந்து 25 டேஸில் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணுவார் டோட்டல் ஒர்க்கை. அப்போ அவருடைய ஒரு நாள் வெளிந்து பார்த்தீங்கன்னா 1/25. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதணும்னா 10 பெருக்கல் 1/25 நம்ம எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேஸ். ஸோ அந்த எக்ஸ் டேஸ் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏபி. அப்போ ஏவோட ஒரு நாள் வேலை பார்த்தீங்கன்னா 1/25 ப்ளஸ் பியோட ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/20. ஏன்னா நமக்கு பி வந்து 20 நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அவரோட ஒரு நாள் வேலை வந்து பார்த்தீங்கன்னா 1/20. ஸோ அப்போ மீதி இருக்கிற எக்ஸ் நாள் வந்து 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுடைய ஒரு நாள் வேலையை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதணும்னா 1ன்னு எழுதணும். ஸோ 1ங்கிறதுனா டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆச்சுன்னா முழு வேலையை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் நமக்கு வந்து 1ங்கிறது மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து 10 பெருக்கல் 1/25 10/25 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஸோ பின்ன கூட்டில் நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 1 × 20 20 ப்ளஸ் 1 × 25 25 பை 25 பெருக்கல் 20 ஈக்குவல் டு 1 வருது நமக்கு. ஸோ 10/25 நமக்கு வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸில் வரும். ஸோ 1 மைனஸ் 10/25. ஸோ நமக்கு இந்த பக்கம் வந்து எக்ஸ் பெருக்கல் 20 + 25 45/25 × 20 வருது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 10/25. ஸோ அப்போ நமக்கு வந்து 25 25 25 மைனஸ் 10 நமக்கு வந்து 15/25 நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 15/25 பெருக்கல் ஸோ நமக்கு வந்து 25 பெருக்கல் 20ங்கிறது நமக்கு வந்து டிவிஷனில் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் மேலே. ஸோ அது மாதிரி 45ங்கிறது நமக்கு வந்து டிவிஷனில் வந்துடுது நமக்கு. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 15க்கும் 45க்கும் 1 15 15 3 15 45 வருது. ஸோ 25 25 நமக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20/3 நாட்கள் வருது. ஸோ அதை கலப்பு பின்னத்தில் எழுதிங்கன்னா 6 3 18 வரும், மீதி 2 வரும். ஸோ 6 2/3 நாட்கள். ஸோ அந்த மீதி வேலை வந்து பார்த்தீங்கன்னா 6 2/3 டேஸில் நமக்கு வந்து இந்த ஒர்க் வந்து 2 பேரும் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சாய்ஸ் டி. அடுத்து கேள்வி 8 விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 17 14 26 23 35 32 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 கூட நம்ம வந்து எதை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணுறோம். ஸோ 5 கூட நமக்கு வந்து 12 ஆட் பண்ணி 17 வந்திருக்கு நமக்கு. ஸோ அடுத்து 17லேருந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் 14லேருந்து பார்த்தீங்கன்னா 12 ஆட் பண்ணி 26 வந்துருக்குது. ஸோ 26லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு 23 கொடுத்துருக்காங்க. ஸோ கான்சிக்யூட்டிவாக நமக்கு வந்து 12 ஆட் பண்ணி 3 சப்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு எளிமையான கேள்வி தான். ஸோ அடுத்து 23 கூட 12 ஆட் பண்ணால் நமக்கு 35 வருது. 35லேருந்து 3 சப்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து 32 வந்துருக்குது. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா 32 கூட 12 ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 44. சாய்ஸ் சி. அடுத்து கேள்வி 9 a/k+3 a/k+5. ஸோ k பிலாங்ஸ் டு n நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ற கோவையின் மீப்பெரு பொது வகுத்தி அதாவது ஜிசிடியில் ஹெச்எஃப் மற்றும் மீச்சிறு பொது மடங்கு எல்சிஎம் ரெண்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ அந்த ஏங்கிறது நமக்கு வந்து பேஸ் வந்து நமக்கு வந்து எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ பேஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹெச்எஃப் வந்து பார்த்திங்கன்னா வந்து எது குறைந்தபட்சம் எடுக்கும் அதுதான் நமக்கு வந்து ஹெச்எஃப் அல்லது ஜிசிடியாக இருக்கும். ஸோ அப்போ மீப்போவோ அப்படிங்கிறது நம்ம பார்த்திங்கன்னா மிகச்சிறிய அடுக்கு. ஸோ அப்போ அதில் வந்து a/k தான் நமக்கு வந்து சிறிய அடுக்கு. அப்போ ஹெச்எஃப் வந்து நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா a/k தான் வரும். அதே மாதிரி எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்குன்னு என்னென்னா அதிகபட்ச அடுக்கு. ஸோ மிகப்பெரிய அடுக்கு வந்து நமக்கு வந்து a/k+5 தான் நமக்கு வந்து பெரிய அடுக்கு. ஸோ அதுதான் நமக்கு வந்து எல்சிஎம்மாக இருக்கும். அப்போ நமக்கு வந்து ஜிசிடி வந்து a/k, எல்சிஎம் வந்து நமக்கு வந்து a/k+5. சாய்ஸ் டி தான் நமக்கு ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 10 2 எண்களை கூட்டினால் கிடைப்பது 40 கொடுத்துருக்காங்க, கழித்தால் கிடைப்பது 4 கொடுத்துருக்காங்க. எனில் அந்த 2 எண்களுக்கும் இடைப்பட்ட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 நம்பர் ஆட் பண்ணால் 40, சப்ட்ராக்ட் பண்ணால் 4. அப்புறம் அது 2 நம்பர் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். என்னன்னா 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணணும். அதே மாதிரி 2ஐயும் சப்ட்ராக்ட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து காமனாக டிவிஷன் 2 இருக்குது. ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 40 + 4 44 ரேஷியோ. 2 நம்பரையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 40 - 4 36. ஸோ இதுதான் அந்த 2 நம்பருக்குடைய ரேஷியோ வரும். ஸோ 44:36 கேன்சல் பண்ணினா 11 4 44 9 4 36. ஸோ 11:9 தான் நமக்கு வந்து அந்த 2 எண்களுடைய இடைப்பட்ட விகிதம். சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 11 பின்வரும் கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பல்லுறுப்புக்கோவையின் படியானது அதன் உறுப்புகளில் அமைந்த மாறியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் எண் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய
படி அப்படிங்கிறதுனா அந்த ஈக்குவேஷனில் வரக்கூடிய ஹையஸ்ட் பவர் என்னவோ அதில் வந்து பாசிட்டிவ் பவராக இருக்கணும், அதே மாதிரி ஃப்ராக்ஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதன் உறுப்புகளில் அமைந்த மாறிலியின் மிகப்பெரிய குறைவற்ற முழுக்கள் என்ன அப்படிங்கிறது சரிதான் நமக்கு. ஸோ ஏங்கிறது வந்து நமக்கு வந்து சரியானது. அதுமாதிரி சாய்ஸ் பி பார்த்தீங்கன்னா சார்பு பகா காரணிகளின், அதாவது சார்பகா எண்கள் சொல்லுவோம், அதனுடைய மீப்பவை, அதாவது மீப்பெரு பொது வகுத்தி வந்து 1 இருக்கும். சார்பகா எண்களுடைய மீப்பை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 1 தான் வரும். ஸோ அது 2 நம்பருமே அதுக்கான காமன் டிவைசஸ் எதுவுமே இருக்காது நமக்கு. ஸோ பியும் நமக்கு வந்து சரிதான். அடுத்து சாய்ஸ் சி பாருங்கள், ஏபி கமா பிசி கமா சிஏ என்ற கோவையினுடைய எல்சியை வந்து ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து எல்சிங்கிறப்ப நமக்கு வந்து 3லையும் இருக்கக்கூடிய நம்பரையும் எழுதுவோம், அதுமாதிரி எக்ஸ்ட்ரா நம்பரையும் நம்ம எழுதுவோம். அப்போ நமக்கு வந்து ஏங்கிறது ஃபஸ்ட் அண்ட் தேர்டில் இருக்குது, பட் எல்சிஎம்மில் கண்டிப்பாக வரும். அதுமாதிரி பி வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் வருது, ஸோ அதுவும் கண்டிப்பாக நமக்கு எல்சிஎம்மில் வரும். அதுமாதிரி சி வந்து செகண்ட் அண்ட் தேர்டில் இருக்குது, ஸோ அதுவும் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து எல்சிஎம்மில் வரும். ஸோ ஏபிசி அப்படிங்கிறது நமக்கு வந்து எல்சிஎம், ஸோ அதுவும் நமக்கு வந்து சரியானது தான். ஸோ ஏபிசி நமக்கு 3மே சரியாக இருக்குது. அடுத்து டி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா வந்து 1ஆனது பகாயன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறு. ஏன்னா பகாயன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ பகாயன்கிறது 2, 3, 5 நமக்கு வரும். அது மாதிரி நமக்கு வந்து பகு எண்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4லேருந்து ஆரம்பிக்குது. பட் 1ங்கிறது நமக்கு வந்து பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது, அது வந்து ஒரு நியூட்ரல் நம்பர்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அப்போ சாய்ஸ் டி மட்டும் தான் தவறு, ஏபிசி இது மட்டும் தான் நமக்கு சரியானது. ஸோ நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஏ நமக்கு கிடைக்குது. அடுத்து கேள்வி எண் 12, 3x/7, அதாவது ஒரு கலப்பு பின்னம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தொகுதியினுடைய வேல்யூ வந்து எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x/7 பெருக்கல் 2y/5 இதோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய்யினுடைய மதிப்பை கண்டுபிடின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து ஒவ்வொரு ஆன்சராக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸே எடுத்துக்கோங்க, 3,4. ஸோ எக்ஸு பதிலாக நம்ம வந்து 3,4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ 3/7 பெருக்கல் 2 ஒய்க்கு பதிலாக 4/5. ஸோ 3/7 நமக்கு என்னன்னா 3 21, 21 + 3 24/7 வரும் பெருக்கல். ஸோ அடுத்து 2 4/5ங்கிறது 4/5 நமக்கு பார்த்தீங்கன்னா 2 10, 10 + 4 14/5 வரும். ஸோ நம்ம 7க்கும் 14க்கும் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம், பட் 5 நமக்கு வந்து கேன்சல் ஆகாது. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 10 நமக்கு கிடைக்காது. அதுமாதிரி சாய்ஸ் பி பாருங்கள், 5,7. ஸோ எக்ஸு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 5/7 பெருக்கல் ஒய்க்கு பதிலாக 7 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 2 7/5. ஸோ அப்போ 3 21, 21 + 5 26/7 வருது. அது மாதிரி 2 10, 10 + 7 17/5 வருது. ஸோ இது நமக்கு வந்து எதுவுமே கேன்சல் ஆகாது. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 10 கிடைக்காது. அதுமாதிரி சாய்ஸை பாருங்கள், சாய்ஸ் வந்து 4,3. ஸோ அப்போ நம்ம வந்து எக்ஸு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 3 4/7 பெருக்கல் 2 3/5. ஸோ 3 21 + 4 25/7 வருது பெருக்கல் 2 10, 10 + 3 13/5. ஸோ 5க்கும் 25 மட்டும் நமக்கு கேன்சல் ஆகாது, கேன்சல் பண்ண முடியும் 5 25, பட் 7 நமக்கு வந்து கேன்சல் ஆகாது. அப்போ இதோட வழி நமக்கு வந்து 10 கிடைக்கல. ஸோ அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து ஆன்சர் வந்து சாய்ஸ் டியாக தான் நமக்கு இருக்கும். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், சாய்ஸ் டி வந்து 4,4. ஸோ 3 4/7 பெருக்கல் 2 4/5. ஸோ 3 21, 21 + 4 25/7 வருது. அடுத்து 2 10, 10 + 4 14/5 வருது. ஸோ 7க்கும் 14க்கும் நம்ம வந்து 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 5க்கும் 25க்கும் நமக்கு வந்து 5 டைம்ஸ் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 5 பெருக்கல் 2 நமக்கு வந்து 10 கரெக்டாக நமக்கு டேலி ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து சாய்ஸ் டி நமக்கு கிடைக்குது. வணக்கம் நண்பர்களே, நம்மளுடைய சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிஎன்பிசியில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை நம்ம வந்து இப்போதைக்கு டீல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் நம்ம வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து டிஎன்பிசி ஓரளவுக்கு எளிமையான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து கற்கண்டு கணிதம் தொகுதி 1 புத்தகம் வெளியிட்டிருக்கோம். அந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்து சொல்கிறேன், அதையும் கேளுங்க. ஸோ புக்கு வாங்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே அதுக்கான பேமெண்ட் லிங்க், அமேசான் லிங்க்கும் அப்படி இல்லைனா பேயும் மணி இல்லை இன்ஸ்டோமோஜ் அப்படிங்கிற பேமெண்ட் லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலமாக நீங்கள் பே பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எழுதப்போகும் போட்டித் தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கற்கண்டு கணிதம் தொகுதி 1 புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். புத்தகத்தோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து 12 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்லையும் வந்து 50 சால்வ் கொஸ்டினும் 50 ப்ராக்டிஸ் கொஸ்டினுமா 100 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ 12 டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிருக்குது இந்த புக்கில். இந்த புத்தகத்தோட விலை பார்த்திங்கன்னா 300 ரூபா. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட், அதாவது நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பே பண்ணால் போதும்,
உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ரெடி பண்ணுற எல்லா மேக்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஃபைலாக உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு கூகுள் டிரைவ் லிங்க் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் ஒரு தடவை பே பண்ணக்கூடிய 300 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு புத்தகம் ப்ளஸ் கற்கண்டு கணிதம் வழங்கக்கூடிய அனைத்து பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த புத்தகோட எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இது கடைகள் எங்கேயுமே கிடைக்காது. டேரெக்டாக நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலமாகவோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணி இல்லை கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாமேஜோ பேமெண்ட் லிங்க்கும் அதேமாதிரி Amazon.in நம்மளுடைய புக் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ Amazon.in நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லையோ இல்லைனா பே பண்ணியும் நீங்கள் வந்து புக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாமேஜோவில் பே பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ண மறுநாளே உங்களுக்கு வந்து புக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் மூலமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் 2 டேஸில் நீங்கள் வந்து புக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பே பண்ண அடுத்த 1 ஹவரில் உங்களுக்கு வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து கற்கண்டு கணிதத்தினுடைய அனைத்து பிடிஎஃப் ஃபைல்ஸ் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே அனுப்பிடுவோம். சப்போஸ் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைனா கூகுள் பே ஆப் மூலமாக நீங்கள் எதுவும் பே பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் 9514197115 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் யூடியூப்பில் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸும் அதே மாதிரி வெப்சைட்டில் நாங்கள் அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவோம். நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதேமாதிரி நம்முடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து கற்கண்டு கணிதம் .in கற்கண்டு கணிதம் .com. ஸோ 2 வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். கற்கண்டு கணிதம் .in வந்து பார்த்திங்கன்னா எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு வந்து அதில் வந்து ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபைலாக கொடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி .com வந்து நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் போர்ட்டல் வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து பயன்பாட்டுக்கு வரும். ஸோ அதுமாதிரி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.